ஸோ ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு த சேனலில் ஒரு ரைடு கிளம்பிட்டோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்லேஷ்புரா, நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சக்லேஷ்புரானா எது என்ன இடம் அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹெவன் அப்படின்னு சொல்லலாம் இன் கர்நாடகா. லைக் ஸோ இதுக்கு முன்னாடி அம்மா வந்து இந்த இடத்துல நின்று என்னை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அப்பா வந்து அங்கே நிற்பார். ஸோ அது வந்து மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. ஓகே, எல்லாம் ஆனதெல்லாம் ஆகிப்போச்சு. ஸோ அதை பற்றி எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ இங்கே தான் அம்மா நிற்பாங்க, முறைச்சிக்கினே நிற்பாங்க. ஃபஸ்ட் ஒரு பக்கம் ரைடுக்கு அனுப்புறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, இன்னொரு பக்கம் சரி போட்டோம் பையன் அப்படின்றதும் ஒரு மைண்டில் இருக்கும். பட் ஆனால் போகிறப்போ க்ளீனாக நல்லபடியாக போயிட்டு வா, ஃபோன் பண்ணு எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஒரு லவ் அண்ட் சென்ட் ஆஃப் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ இதே இடத்துல தான் நிற்பாங்க அப்பாவும் அப்பா வந்து அந்த இடத்துல நிற்பார், அம்மா வந்து இந்த இடத்துல வந்து எங்கிட்ட வந்து நிற்பாங்க. இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8th மைல். ஸோ இதுதான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பெங்களூருக்குள்ளே போகிறதுக்கு. ஃப்ரம் மும்பைலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே மும்பை ஆர் மங்களூர் இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து இந்த ரூட்லேருந்து வர பஸ்ஸஸ், நார்த்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு கேட் மாதிரி, என்ட்ரி கேட் மாதிரி பெங்களூர் உள்ள வரத்துக்கு. ஸோ இது வந்து மெட்ரோ லைனு, அது வந்து ஃப்ளைஓவரு. அதாவது வந்து ஒரு 2-3 ஜங்ஷன், மெயினான ஜங்ஷனை கடந்து போகிறதுக்காக அந்த ஃப்ளைஓவர் கட்டினாங்க. பட் ஆனால் ஏன் மின்ட்ரி சிக்னல் இதோ பா 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 இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா நம்ம பசங்க பெங்களூர் ரைடர்ஸ் எல்லாருமே ஒரு 4-5 முறையாவது போயிட்டு வந்துடுவாங்க இந்த ஒரு ஊருக்கு. சக்லேஷ்புரா, சிக்மங்களூர், இந்த மாதிரி குதிரைமுக்கா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வீக்கெண்டு ட்ரிப் மாதிரி போவாங்க எங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அதெல்லாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது பிளேசஸ் எல்லாமே. ஸோ இன்னும் பீக் மான்சூனில் போனோம்னாக்கா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பீக் மான்சூன் இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெயின் வரத்துக்கு. ஆனால் இன்னும் சம்மரில் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சம்மர்லேயே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பெங்களூரில் கூட ஒரு 3-4 டேஸாக மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேயும் இந்த இடத்துலையே இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அந்த ஹில் ஸ்டேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபிட்னஸ் பண்ணியே ஆகணுன்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து திடீர்னு பிளான் போட்டது. இன்னும் ஒரு மாதத்துக்கு எங்கேயும் போகிறது வானாடா பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் பாலமலை 2 வீக்ஸ் முன்னாடி பாலமலை பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, பாலமலை ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா. உங்களுக்கு நீங்கள் அந்த விளாக் பார்த்துருந்தீங்கனாக்கா தெரிஞ்சிருக்கும். அது பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். 2 வாரம் ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டேன். எதுவும் சரியாக சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, அதாவது ஃபுல்லாக சிக்னஸ் வந்துடுச்சு பாடி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு எங்கேயும் ரைடே போகிறது வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தேன். பட் திடீர்னு பார்த்தாக்கா பெங்களூரில் மழை வரத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம வெதர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணோம்னாக்கா நம்மளை ஹில் ஸ்டேஷன்லாம் மழை அப்படின்ற மாதிரிலாம் காட்டினாங்க. சரி, நம்ம சில பேர் ஆல்ரெடி போயிருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க இல்லை மழை வந்திருக்கு நல்லாயிருக்கு இப்போது அப்படின்னு. சரி ஓகே அப்போனா கிளம்பிடுவோம், எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ வெல்கம் டு த சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டுருங்க, நம்ம கர்நாடகா ரூட் தான் இன்றைக்கி. ஸோ பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சக்லேஷ்புரா அப்படின்ற ஊர். ஸோ ஒரு கேட்வே ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சக்லேஷ்புரானாலே ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வண்டி அங்கே நிற்கிது. லொக்கேஷனை பார்த்துக்குங்க. ஸோ சூப்பர் இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வண்டி அங்கே நிற்கிது. ஸோ பின்னாடி இமாலயன் அவனோடது. ஸோ அந்த வண்டி பேர் சாரதி. ஸோ நம்ம வண்டி பேர் மார்வல். எப்படி இருக்குது மார்வல்? ஸோ நல்லா இருக்காது, நல்லா இருக்கும், அப்படி ஒன்றும் இல்லை. வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும், அதனால் மார்வல்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி இல்லை, வண்டி தான் எனக்கு. ஆனால் அந்த வண்டி மேலே ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இது. எப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேயும் விற்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எப்பவுமே அதை வந்து சேல் பண்ணுற ஐடியாவே இருக்காது இருக்குது. சும்மா ஒரு பேச்சு சொல்லி பார்த்தேன் சேல் பண்ணிடுறேன் அப்படின்னு. அண்ட் அது ஒரு மாதிரி ஸ்பெஷல் எனக்கு அந்த வண்டி கூட. ஏன்னா அம்மா கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த வண்டியில், அதனால் விற்க மாட்டேன். அண்ட் ஸோ இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு.
சக்லேஷ்புரா. அதாவது சக்லேஷ்புரா நம்ம ஊருக்குள்ளே போக மாட்டோம், அதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். ஒரு ஆஃப் ரோடு தான் இது கூட. ஸோ வில் கேட்ச் யூ ஆன் மோட்டோ விளாக். பை. எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸோ ரொம்ப பேருக்கு தெரியாது இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேக் வாட்டரு. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். சும்மா ஒரு ஆன் தி வே கிடைக்கிற ஒரு ஸ்பாட் இது. சும்மா அப்படியே போய் ஒரு 2 வீடியோஸ் சும்மா அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் அவர் டெஸ்டினேஷன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஆஃப் ரோடு கிடைக்கும், அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நான் வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி சுற்றுவேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன முறையே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டின வீடியோ ஆஃப் ரோடு வீடியோ தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதே போல் தான் இது ஆஃப் ரோடு வீடியோ. பார்த்தீங்களா எப்படி இது இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மிஸ் ஆனாலும் டைரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே தான் போயிடுவோம். போன முறை வந்தப்போ இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, இந்த பக்கம் தண்ணி இல்லை இந்த வாட்டி. அப்படி இருக்குது பார்த்தீங்களா கீழே இந்த ஒரு மாதிரி நடப்பாத மாதிரி இருக்குது. இது சிங்கிளாக ஒரு ஆள் போகிற மாதிரி. ஸோ அதில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். எப்படி கிரேஸியில் நடா இது இப்போ எப்படி போகிறது. போவோம், என்ன பண்ணிடுவாங்க. போன முறை இங்கே நிற்க வச்சுருந்தோம். ஸோ அந்த முறை இல்லை, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. போன முறை இது வரைக்கும் இருந்துச்சு தண்ணி, இந்த வாட்டி கம்மி தண்ணி. சரி, நம்ம எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் போவோம். வழுக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ பார்த்து போகிறது நல்லது. ನೀರು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. ಹೋದ್ಸತಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಸಿದ್ವಿ ನಾವು. தெரியும் அந்த மாதிரி வேலை பண்ணுவான் இவன் அப்படின்னு. செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் ஸ்லிப் ஆகும். சரி, இங்கே ஒரு ஸ்டாப்பு போட்டு 2-3 வீடியோஸை பண்ணிவிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இடம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் காமிக்கிறேன்ல, ஸோ வண்டியிலே போய் இது ஆக்சுவலாக அது வரைக்கும் இருக்கும். அந்த க்ரீன் கலர் டென்ட் மாதிரி தெரியுதுல்ல, அது வரைக்கும் இருந்துச்சு தண்ணி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ. இப்போ இந்த முறை வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உள்ளே வந்திருக்கேன். இவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, வண்டி ட்ரக்கு போதாங்க, அதுதான் மெயின் ரோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் வீடியோலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆனால் வெயிலில் தாங்க முடியல. ஸோ நம்ம வந்து நம்மளோட இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்னாக்கா இந்த வெயில் தெரியாது, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நான் ஆஃப் ரோடு பண்ணும்போது பேச முடியாது, அதனால தான் பேசலை. சில பேசக்கூடாதனால ஒன்றும் இல்லை. ஆஃப் ரோடு பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம் இல்லையா, அதனால் கீழே விழுந்து வரனாக்கா நான் சிரிப்பிங்க இல்லை, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இப்போ அங்கே தான் போயிருந்தோம், அங்கேருந்து இப்போ அங்கே வந்திருக்கோம் மெயின் ரோடு. சக்லேஷ்புரான்ற ஒரு ஊரில் இது வந்து இதெல்லாம் நான் வந்து இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் வந்து விலாகெல்லாம் பண்ணல. அப்போது 2019 நான் வந்து இது கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 19 இல்லை 18 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 டைம்ஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கவிபெட்டா, இந்த ஒரு கவிபெட்டான்ற பிளேஸுக்கு. ஸோ ஒரு ஆஃப் ரோடு கலந்த ஒரு அட்வென்ச்சரு செம்மையாக இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் தனியாக தான் வந்தேன், ஒண்டியாக தான் வந்தேன். இது இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் அப்போது. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். பாம்பு ஆவு குரு, ஆவனோடலே பாம்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா, ஐயோ செம்ம போ.
எப்பா சாமி, என்ன பாம்புன்னு தெரியலையே அது. 1 கிலோமீட்டர் தூரமே நின்றுட்டோம். நல்ல வேலை கிட்ட போல. ஐயோ, நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். சவா அப்படியே குபீர்னு போயிட்டு வாரி தள்ளிச்சு எனக்கு. அந்த டைமில் பார்த்த உடனே என்னடா இது மரம் அந்த ரோட்டில் போட்டு வச்சு போய்க்கிறானுங்க, எவனும் வேறு என்ன செஞ்சுக்கிறானுங்க போலக்குது இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாம்பு. பேச்சே வரல எனக்கு அந்த டைமில் பாம்பை பார்த்துட்டு. ஐயோ செம்ம போங்க, செம்ம ஷைனிங்கு பாம்பு அது. சரி ஓகே, அதை பற்றி பேசுகிறேன். இன்னும் பயமாக தான் இருக்கும். போகிற இடம்லாம் கிடைக்கணுன்ற மாதிரி இருக்கும். பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும். வந்து யாருக்கும் நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு இடன் ஜெம்மாக வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆள் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாகவே எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன எப்படி போகணும் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதோட பியூட்டி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது முன்ன மாதிரி அந்த சேஃப்டின்றது இல்லை, சேஃப்டி போய் இப்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெரியும் இல்லையா, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அதோட பியூட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலாயிடும். ஸோ அப்படி தான் ஆயிருக்கு இப்போது. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டேட். இது செம்ம. அதனால் நான் வந்து யாருக்கும் அதை வந்து சொல்லாமல் வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளாக. ஏன்னா பாம்பை பார்த்து இன்னும் அந்த இது போல். நான் போன முறை வந்தப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இல்லை இது. நிதிஷா, முறை நான் வந்து அந்த ரூட்டில் போயிருந்தேன். ஆனால் இது வந்து 5வது முறை இந்த ரூட் வந்து 2வது முறை. ஆனால் இந்த ஒரு கவிபேட் ஆஃப் ரோடு வந்து ஒரு 5 முறை பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம். மேலே வந்து நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஆஃப் ரோடும் இஷ்டம் தான். ஆஃப் ரோடு ப்ளஸ் வியூ பாயிண்ட் ரெண்டும் கலந்தது தான் போகுது. ஸோ இது வந்து காஃபி எஸ்டேட்டு. பார்க்கும்போது குபீர்னு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏறுறது. செம. ஆனால் இது ஃபஸ்ட் வாட்டி வந்தப்போ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் வாட்டி வந்தப்போ நான் ரொம்ப டஃப்னு நினச்சேன். இதை இப்போ ஓரளவுக்கு ஓகே, ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன்.